குறள் எண் 269. கூற்றம் உதித்தலும் கைகூடும் தோற்றலின் ஆற்றல் தலைப்பட்டவர்க்கு. அறத்துப்பால் 7 துறவரவியல் வருதையா. தவம் அதிகாரம் 27 தவம். ஆமா ஐயா, ஆமா ஐயா. மகேஸ்வரமா மீண்டும் ஒரு முறை படிங்கம்மா. இன்னொரு டைம் படிக்கிறதுங்களா? ஆமாங்கம்மா, ஏன்னா அப்ப ரெக்கார்ட் போடல, யாராவது ஒருத்தர் ஞாபகப்படுத்துவீங்கன்னு பார்த்தேன். ஞாபகப்படுத்தல, எனக்கு ஞாபகம் வந்துருச்சு. ஓகே ஓகேங்க. அனைவருக்கும் இனிய காலை செல்வ வணக்கம். வள்ளுவம் காட்டும் செல்வ சிந்தனை குறள் எண் 269. கூற்றம் குதித்தலும் கைகூடும் நோற்றலின் ஆற்றல் தலைப்பட்டவர்க்கு. 27 தவம். நன்றிங்க. நன்றி நன்றி நன்றிங்கம்மா. வேற இடமாவது புத்தகம் இருந்தால் குறள் படிக்கலாம். படிக்கிறேன் ஐயா, நானே படிக்கட்டுமா ஐயா? படிக்கவா? படிங்க படிங்க. வள்ளுவம் காட்டும் செல்வ சிந்தனை குறள் எண் 269. கூற்றம் குதித்தலும் கைகூடும் நோற்றலின் ஆற்றல் தலைப்பட்டவர்க்கு. இதன் பொருள், உண்மையான தவத்தை மேற்கொண்டவனால் யமனையும் வெற்றி கொள்ள இயலும், வாழ்நாளில் எல்லைகளை கடந்தும் வாழ முடியும். உண்மையான தவத்தை மேற்கொண்டவனால் யமனையும் வெற்றி கொள்ள இயலும், வாழ்நாளில் எல்லைகளை கடந்தும் வாழ முடியும். நன்றி ஐயா வாய்ப்புக்கு. நன்றி 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 ஐயா. ஹொசூர்ல இருந்து பிரகதீஸ்வரன் படிக்கிறேன். படிங்க பிரகதீஸ்வரன். அனைவருக்கும் இணைக்காலை செல்வ வணக்கம். வள்ளுவம் காட்டும் செல்வ சிந்தனை 1 அறத்துப்பால் 2 இல்லறவியல் 27 தவம். குறள் எண் 269. சுற்றம் சுடித்தலும் கைகூடும். கூற்றம் பிரகதீஸ்வரன். கூற்றம் குடித்தலும் கைகூட்டும் நோற்றலின் ஆற்றல் தலைப்பட்டவர்க்கு. கூற்றம் குதித்தலும் கைகூடும் நோற்றலின் ஆற்றல் தலைப்பட்டவர்க்கு. அவ்வளவுதான். கூற்றம் குடித்தும் கைகூடும் நோற்றலின் ஆற்றல் தலைப்பட்டவர்க்கு. வர்களுக்கு இல்ல, தலைப்பட்டவர்க்கு. ஐயா பொருள் படிக்கிட்டா? படிங்கப்பா. எத்தனை துன்பங்கள் வரினும் தாங்கி குறிக்கோளின் உறுதியாக நிற்கும் ஆற்றலுடையவர்கள் சபையும் வென்று வாழ்வார்கள். நன்றி ஐயா. நன்றி 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 நன்றி. இப்போ சொல்லப்பட்ட பொருளிலிருந்து எவருக்கேனும் புரிந்தால் நீங்கள் என்ன புரிந்து கொண்டீர்கள் என்று சொல்ல முடியுமா? சார், இனிய உற்சாகமான செல்வ வணக்கம் சார். செல்வ வணக்கம் பாஸ்கர் சார், சொல்லுங்க. அதாவது ஒரு மனிதன்
தினம் தினம் தவமா ஒரு குறிப்பிட்ட நேரத்தை தவம் செய்யும் போது அவருக்கு எவ்வளவு பெரிய மரண பயம் வந்தாலும் அந்த மரண பயத்தை தாண்டி அவர் வாழ்க்கையில அந்த பல இன்னல்களை தாண்டி வாழ்க்கையில சிறப்பா வாழ முடியும்னு புரிஞ்சுக்கிறேன் சார். தினமும் தியானம் பண்ணணும் அப்படிங்கிற விஷயத்த இந்த குரல் வலியுறுத்தணும்னு நினைக்கிறேன் சார். கரெக்டுங்களா? தினமும் தியானம் பண்ணணுமா? ஆமா சார். தவம்னா இப்ப தியானம் தானே. சரி, ஓகே. வேற யாராவது சொல்லுங்க சார். சரிதானே கருத்து? வேற யாராவது சொல்ல விரும்புறீங்களா? சொல்லிடுறேன் ஐயா, சொல்லிடுறேன் சார். இனிய செல்வ வணக்கம். அருணகிரி சார். தவம்ன்றது நம்ம என்ன தொழிலை செய்யறோமோ, இப்ப டீ குடிக்கிறோம்னா டீ குடிக்கிறதுல மட்டும் கவனம் செலுத்தணும். சாப்பிடறோம்னா சாப்பிடறதுல மட்டும் கவனம் செலுத்துறது. இல்லறத்துல இருக்கணும், இல்லறத்துல மட்டும் கவனம் செலுத்துறது. அந்த எந்த பிரசன்ஸ்ல கவனமா இருக்கிறது பேரு தவம் சார். நம்ம என்ன நிலையில இருக்குமோ அந்த பிரசன்ட்ல இருக்கும். பாஸ்ட்லயோ ஃபியூச்சர்லயோ இருந்தா அது பேரு தவம் இல்ல. ஐயா, ஒசூர்ல இருந்து பிரகேஸ்வரன் பேசுதா? சொல்லுங்க பிரகதி. ஐயா, நம்ம வாழ்க்கையில நம்ம எய்ம் ஐயா, அதுக்கு நம்ம எத்தனை பிரச்சனை வந்தாலும் அது நம்ம அந்த எய்ம்ல நம்ம உறுதியா இருக்கணும். அதை நம்ம உறுதியா பண்ணணும் என்று நான் நினைக்கிறேன். கரெக்டா ஐயா? கரெக்ட் தம்பி, சூப்பர், ரொம்ப ரொம்ப சூப்பர். வாய்ப்பளித்ததற்கு நன்றி ஐயா. நன்றி தம்பி. வள்ளுவம் காட்டும் செல்வ சிந்தனையில் இன்றைய குரல் இடம்பெறக்கூடிய பால் 1 அறத்துப்பால், இயல் 3 துறவரவியல், அதிகாரம் எண் 27 தவம். நாம் குரலுக்குள் செல்வதற்கு முன்பாக தவம் என்றால் என்ன என்று பார்ப்போம். அருணகிரி ஐயாவும் ரொம்ப சிறப்பா சொன்னாங்க, செல்வன் பிரகதீஸ்வரனும் ரொம்ப சிறப்பா சொன்னாரு. தவம்னா என்ன அப்படின்னா, நம்ம பாஸ்கர் ஐயா மாறி இருக்கக்கூடிய ஆட்கள் எல்லாம் புரிந்து வைத்திருப்பது இல்ல, நிறைய சினிமா படம் பார்த்து கெட்டு போயிருக்காங்க. இதுல இருந்து நல்லா தெரியுது சார். சினிமா படத்துக்கும் நான் சொன்னதுக்கு என்ன சார் சம்பந்தம்? ஆமா, சினிமா படத்துலதான் தவம்னா காட்டுக்குள்ள போயிட்டு கண்ணை மூடி உட்காந்துருப்பாங்க. இல்ல சார், உண்மையிலே அந்த தியானம் பண்ணும்போது ஒரு மன ஒருமுகப்படுத்தும் அப்படிங்கிற விஷயத்த சொல்ல வரேன் சார். அதே மாதிரி டெய்லி நானும் கூட செய்யணும்னு நினைக்கிறேன். அது செஞ்சா அது ஒரு வாழ்க்கையில சிறப்பா இருக்குன்னு சொல்றாங்க சார். அது நான் சொல்லல, ஏற்கனவே நிறைய இல்ல. அதுதாங்க தியானம் பண்றதோ யோகம் பண்றதோ அல்ல தவம். இல்ல, அந்த விஷயம் சரிதாங்க சார். தியானம் ஒரு நாளைக்கு ஒரு குறிப்பிட்ட நேரம் பண்றது வாழ்க்கைக்கு சிறப்பு தானே சார்? இல்ல, நீங்க குறிப்பிட்ட நேரம் பண்றது சிறப்பு தான். அதான் சார். அது ஓகே சார். ஆனா அது தவம் இல்ல, அது தியானம் தான், யோகம் தான். தவம் வேறு. ஓகே சார். அப்ப தவம்னா என்ன? தவம் என்றால் அதை பற்றியே சிந்தித்து கொண்டிருக்கிறோம். நம்முடைய கடமை ஒரு நோக்கத்தை பற்றி எந்நேரமும் சிந்தித்துக் கொண்டிருப்பது. குறிக்கோளை மையப்படுத்தி குறிக்கோள் விலைகிடக்கூடாதுங்கிறது கருத்து சொல்றத புரிஞ்சுக்கிறேன் சார். சரிங்க. தவம் என்றால் காத்திருப்பது. தவம் என்றால் காத்திருப்பதா? சரி, நாம் தவம்னா என்னன்னு பார்த்துருவோம். தவம் என்றால் எல்லாவற்றையும் நேர்கோட்டில் வைப்பது. எந்த எல்லாம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒரு செயல் எங்கே துவங்குகிறது என்றால் உங்களுடைய எண்ணத்திலிருந்து. எண்ணம் சிந்தனையாக மாறி, சிந்தனை கருத்தாக மாறி, கருத்து சொல்லாக மாறி, சொல் எழுத்தாக மாறி, எழுத்து செயலாக மாறி, அதுக்கு பிறகுதான் அது உங்க வாழ்க்கையில நிகழ்கிறது. இந்த எண்ணம்
சிந்தனை, கருத்து, எழுத்து, சொல், செயல் எல்லாம் ஒரே நேர்கோட்டில் அமைவதற்கு பெயர்தான் தவம். நீ எதுவாக நினைத்து கொண்டிருக்கிறாயோ அதுவாகவே ஆவாய். அதற்கேற்றதுபடிதான் நீங்கள் உங்களுடைய சொல் ஒரு விதமாகவும், செயல் வேறு விதமாகவும், உங்களுடைய எண்ணம் வேறு விதமாகவும், எல்லாம் வேறு வேறு விதமாக அமைந்திருந்தால் நீங்கள் எதை அடைய முடியும் என்றால், எதை அடைய முடியும்னு உங்களுக்கும் தெரியாது, எனக்கும் தெரியாது, இந்த இயற்கைக்கும் தெரியாது. நீங்க எதை அடைய போறீங்கன்னு. அப்ப எதையாவது அடைய வேண்டும் என்றால் அதை நோக்கி நீங்கள் செல்ல வேண்டும். எப்படி செல்வது? அதை நோக்கி எப்படி வில்லிலிருந்து பெறப்பட்ட அம்பு, எப்படி வில்லிலிருந்து பெறப்பட்ட அம்பு இலக்கை தாக்குகிறது என்றால், அது வில்லிலிருந்து புறப்படும் பொழுது எந்த நேர்கோட்டில் பயணிக்க ஆரம்பித்ததோ அது இலக்கை தாக்கும் வரைக்கும் அதே நேர்கோட்டில் தான் பயணிக்கும். அம்பினுடைய பாதையோ வழித்தடமோ மாறுமா? ஹலோ, மாறாதுங்க. மாறாது. மாறாது. ஆனா நாம மட்டும் என்ன பண்றோம்னா, வில்லிலிருந்து பெறப்பட்ட அம்பு மாதிரி கிளம்பும் போது ஒரு இலக்கு, கிளம்பி பயணம் பண்ணும் போது ஒரு இலக்கு, பயணித்து கொண்டே இருக்கும்போது வேறொரு இலக்கு, இன்னும் பயணித்து கொண்டே இருக்கும்போது வேறொரு இலக்கு, இன்னும் பயணித்து கொண்டே இருக்கும்போது வேறொரு இலக்கு, கடைசியா அடையும் போது வேறொரு இலக்கு. அது எப்படி சாத்தியப்படும்? அப்ப நாம நினைச்ச இடத்துக்கு போகுமா? அதுன்னா போகாது. நம்ம நினைச்ச இடத்துக்கு போகுமா என்றால் கண்டிப்பாக போகாது. ஏன்? ஏனென்றால் நாம் குறிவைத்த இலக்கை நோக்கிதான் அது செல்லும். அதை கவனமாக அதை நாம் பயன்படுத்துகிறோம். அதையும் தவறவிட்டால் எங்கேயும் சென்று விடும். என்னமா சொல்றீங்க? நாம் அதை குறிவைத்த இடத்துல, இலக்கையை நோக்கி குறிவைத்த இடத்திற்குதான் அந்த அம்பு செல்லும். அதையும் நாம் தவறவிட்டால் எங்கேயோ போய் சென்று விடும். அதுதான் ஐயா. எண்ணம், சிந்தனை, கருத்து, எழுத்து, சொல், செயல் அனைத்தும் நேர்கோட்டில் அமையுமானால் நாம் இலக்கை அடைவோம். அவ்வளவுதான். அப்படி எல்லாத்தையும் நேர்கோட்டில் அமைத்து சரிங்களா வைக்கும் முறைக்கு பெயர் தான் தவம். தவம்னா வேற ஒண்ணும் இல்லை. நாம திரைப்படத்தெல்லாம் பார்த்திருப்போம், ஒரு முனிவர் காட்டுக்கு சென்று தவம் புரிவார். அப்படின்னா என்ன அர்த்தம்னா, அவருடைய எண்ணம், சிந்தனை, கருத்து எல்லாம் ஒரு புள்ளிக்கு கொண்டு வராருன்னு அர்த்தம். வேற பக்கமே திசையை திரும்பாம அவர் எல்லாவற்றையும் என்ன பண்றாரு, ஒரே இடத்துல தன்னுடைய மனதை குவிக்கின்றார். அந்த ஒரு இடத்துல குவிச்சு கொண்டு வராரு பாருங்க. அப்படி ஒரே இடத்துல கொண்டு வர்றதுக்கு பேரு தான் தவம். நாம அப்படிதான் இருக்கிறோமா நம்ம வாழ்க்கையிலனா? இல்லையே. 3ஆம் கிளாஸ் படிக்கும் போது ஒரு குழந்தை கேட்டீங்கன்னா நான் கலெக்டர் ஆக போறேன்னு, அதே குழந்தை 6ஆம் கிளாஸ் படிக்கும்போது கேட்டீங்கன்னா இல்ல எங்க அப்பா நீட்டு தான் ரொம்ப முக்கியம்ட்டாரு, நான் டாக்டர் ஆக போறேன் அப்படின்னு. அதுவே 9ஆம் கிளாஸ் படிக்கும்போது அதை கேட்டா நான் இல்ல இன்ஜினியர் தான் நல்லா வீடெல்லாம் கட்டுறாரு, நல்லா பண்றாரு, அதனால நான் இன்ஜினியர் ஆகலான்னு இருக்கிறேன் அப்படின்னு. அதே குழந்தை 12ஆவது படிக்கும்போது கேட்டீங்கன்னா நான் ஒரு வக்கீல் ஆயிட்டா நல்லா இருக்கும் பாக்குறேன்னு. அப்ப அந்த குழந்தை எதை கொண்டு முடிவு பண்ணுது? நாம கொடுத்திருக்க இன்புட் எல்லாம் வச்சுக்கிட்டு நாம கொடுத்த இன்புட் எல்லாம் வச்சுக்கிட்டு அது ஒரு பதில் கொடுக்குது. அந்த பதில் எப்படி இருக்குது? மாறிக்கொண்டே இருக்கின்றது. என்ன மாறிக்கிட்டே இருக்குது? ரிசல்ட் மாறிக்கிட்டே இருக்குது. என்ன மாறிட்டே இருக்குது? ரிசல்ட் மாறிட்டே இருக்குது. அப்படி நம்ம வாழ்க்கையில அப்படி நம்ம வாழ்க்கையில ரிசல்ட் மாறிட்டே இல்லாம நாம எதிர்பார்த்த எக்ஸாக்ட் ரிசல்ட், நாம நினைச்ச அந்த துல்லியமான
அந்த ஒரு விளைவு நடைபெற வேண்டும் என்றால் எல்லாவற்றையும் நேர்கோட்டுக்கு மாத்தணும். எண்ணம், சிந்தனை, கருத்து, எழுத்து, சொல், செயல் எல்லாவற்றையும் என்ன பண்ணணும்? ஒரு நேர்கோட்டுக்கு மாற்றி அமைக்கக்கூடிய முறைக்கு பேர் தான் தவம். அதாவது இதை நம்ம பெரியவங்க சொல்ற மாதிரி சொல்லணும்னா, கொண்ட கொள்கையில் உறுதியாக இருப்பது. கொண்ட கொள்கையில் உறுதியாக இருப்பது. அப்படி இருக்கிறதுக்கு பேர் தான் என்னது? தவம்னு பேரு. சரிங்க, நான் இப்படி உறுதியா இருக்கிறேன், ஆனா என் வாழ்க்கையில இடையூறு வருதே, தடங்கள் வருதே, கஷ்டம் வருதே, பிரச்சனை வருதே, தடைக்கல்லாக பல விஷயங்கள் வருது, நான் என்ன பண்ணலாம்? திரும்பிடலாமா? திரும்ப கூடாது. எந்த தடை வந்தாலும், எந்த தடைக்கல் இருந்தாலும், எந்த தடங்கள் வந்தாலும், என்ன பிரச்சனை வந்தாலும், என்ன சிக்கல் வந்தாலும் நம்ம பாதைய திருப்பி கொள்ளவே கூடாது. எதை நோக்கி போகணும்னு ஆசைப்பட்டோமோ அதை நோக்கியே போகணும். இல்ல, அப்படி அதை நோக்கியே போறதுக்கு தான் என்ன பேரு? தவம்னு பேரு. சும்மா பிரச்சனை வந்தா, சிக்கல் வந்தா விட்டுட்டு ஓடுறதுக்கு பேர் இல்ல. இல்ல, நாம உருவாக்கின ஒரு கொள்கையை கடைசி வரைக்கும் நாம காப்பாற்றி அதனுடைய பலன்களை இந்த மக்களுக்கும் கொடுத்து, அதனுடைய பலன்களால் இந்த மக்களும் நல்ல வாழ்க்கையை பெற்று ஒரு உயர்ந்த இடத்தை அடைஞ்சாங்க அப்படின்னா அந்த ஒரு சிறப்பு நமக்கு கிடைக்கும். அப்போ அப்படிப்பட்ட சிறப்பு செய்யணும்னா அதுக்கு என்ன தேவைன்னா, தவம் புரிவது போல. எப்படி ஒரு மகாமுனி காடு சென்று அங்கே தவம் புரிகிறாரோ அதை நீங்கள் பார்க்கிறீர்கள். ஆகவே அவர் தவம் புரியும் போது அவர் மேல ஒரு பெரிய புத்தை கட்டிடும், கரையான் புத்தை கட்டிடும். அதுக்கு பிறகு அந்த கரையான் புத்துல இருந்து எந்திரிச்சு வர்றாரு, நீங்க பார்த்திருப்பீங்க. அப்படின்னா அதுக்கு என்ன பொருள்னு கேட்டீங்கன்னா, ஒன்று இல்ல, கரையான் வந்து உங்க மேல புற்று கட்டக்கூடிய அளவுக்கு உங்களுக்கு என்ன தேவை? நிதானம் தேவை. சரிங்களா? நல்லா புரிஞ்சுங்க. என்ன தேவை? நிதானம் தேவை. நிதானம் தேவை. நிதானம் இருந்தாதான் கரையானு புற்று கட்டுறது என்ன ஆகுது நமக்கு தெரியாது. ஒன்று நிதானம் தேவை. ரெண்டாவது, கரையான் வந்து உங்களுக்கு புற்று கட்டக்கூடிய அளவுக்கு கூட தெரியல அப்படின்னா நீங்க வேற ஏதோ ஒரு சிந்தனையில அல்லது வேற ஏதோ ஒரு எண்ணத்துல மூழ்கி போட்டீங்கன்னு அர்த்தம். இந்த வீடுகள்ல சில இடங்கள்லாம் பேசும்போது சில பேர் தட்டி எழுப்பி கேட்பாங்க, ஏம்பா நீ இங்கதான் இருக்கிறியா, இல்ல வேற ஏதாவது உலகத்துக்கு போயிட்டியா அப்படின்லாம் நம்ம கேட்டிருக்கோம். அப்போ எதுல இருக்கிறீங்களா நம்மளை கேட்கறாங்களோ அதுல நாம இருக்கிறோமான்னு நம்ம பார்க்கணும். அப்படி சரிங்களா, எதிர்காலத்திற்கு செல்லாமல், கடந்த காலத்திற்கு செல்லாமல், நிகழ்காலத்தில் எவன் உறுதியாக இருக்கின்றானோ, நிகழ்காலத்திலிருந்து எவன் உறுதியாக செயல்படுகிறானோ, நிகழ்கால கொள்கையில் எவன் உறுதியாக இருக்கிறானோ, நம்ம அருணகிரி ஐயா சொன்னது போல அதற்கு பெயர் தவம் தான். ஓகே, அந்த தவத்தில் இன்று நாம் பார்க்கக்கூடிய குறள் 269. கூற்றம் குதித்தலும் கைகூடும் நோற்றலின் ஆற்றல் தலைப்பட்டவர்க்கு. மீண்டும் இன்றைய தினத்திற்கான குறள், கூற்றம் குதித்தலும் கைகூடும் நோற்றலின் ஆற்றல் தலைப்பட்டவர்க்கு. சரி, இந்த குறளுக்கு என்ன பொருள் அப்படின்னா, கூற்றம்னா யமன். கூற்றம்னா யாரு? யவன். உயிரை கொள்ளும் கூற்றுவன் அப்படின்னு சொல்லலாம். சரிங்களா? அப்ப கூற்றம்னா யாரு? யமன். குதித்தலும் கைகூடும். அடுத்த வரி, அதாவது யமன் வந்து ஒருத்தருடைய உயிரை எடுத்தாங்கன்னா நம்ம தடுக்க முடியுமானா தடுக்க முடியாது. சரிங்களா? ஆனா அப்படிப்பட்ட வாய்ப்பு கூட ஒருத்தருக்கு இருக்குது. எப்போ? யமன் வந்து நம்மளை அழைக்கும் பொழுது இல்ல, அதை தடுக்கின்ற வாய்ப்பு நமக்கு இருக்கிறது. எப்போ அப்படின்னு கேட்டீங்கன்னா, நீங்கள் எப்பொழுது தவமாக நினைத்து ஒரு பயணத்தில் இருக்கிறீர்களோ, தவமாக நினைத்து ஒரு செயல்ல இருக்கிறீர்களோ, தவமாக நினைத்து நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் செய்யக்கூடிய ஒரு செயலை என்ன பண்ண முடியாது? ஏன்னா பேச கேக்குதுங்களா? கேக்குது ஐயா, பேசு. சார் கேக்குது சார். ஓகே ஓகே.
எப்ப நீங்க வந்து ஒரு இலக்கை வச்சுட்டீங்களோ அல்லது ஒரு நோக்கத்தை தீர்மானிச்சிட்டீங்களோ அதை நோக்கி நீங்கள் கடுமையாக பயணம் பண்ணும் பொழுது, கடுமையாக தவமாக நினைத்து நீங்கள் செயல்படும் பொழுது என்ன வராது? மரணம் கூட உங்களை நெருங்காது. ஏன்னா நீங்க ஸ்ட்ராங்கா ஒரு பாதையில போயிட்டு போது மரணம் கூட என்ன பண்ணும்? ஓகேப்பா, இவர் ஒரு ஸ்ட்ராங்கான பாதையில போயிட்டு இருக்கிறாரு, அவர் டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது, அவர் அந்த பாதையில போய் முடிக்கட்டும், அப்புறம் நம்ம பாத்துக்கலாம்னு போயிடுமா. அப்ப நம்ம அப்படிதான் ஸ்ட்ராங்கான பாதையில பயணம் செய்கிறோமா? யோசித்து பாருங்கள். அதுதான் இந்த குரல். கூற்றம் குதித்தலும் கைகூடும். சரிங்களா? அப்போ எப்பொழுது யமன் வந்து அழைக்கின்றானோ அல்லது உயிர் போக போறதோ, மரணம் வந்து நிற்கின்றதோ, அந்த மரணத்தை கூட நம்மளால் வெல்ல முடியும், அந்த மரணத்தை கூட தாண்டி நம்மால் நிற்க முடியும். எப்படின்னா நோற்றலின் ஆற்றல் தலைப்பட்டவருக்கு. நோற்றல் என்றால் தவம் இங்கே. அப்ப எவர் ஒருவர் தான் கொண்ட கொள்கையிலே உறுதியாக இருக்கின்றாரோ, எவர் ஒருவர் தன்னுடைய நெஞ்சு உறுதியை கொள்கையாக வைத்திருக்கின்றாரோ, அந்த ஒரு விஷயத்துல யார் ஒருத்தர் ஸ்ட்ராங்கா இருக்காரோ, எந்த ஒரு விஷயத்துல இருந்தாலும் சரி ஸ்ட்ராங்கா இருந்தா, சரிங்களா, உறுதியாக இருந்தா அது என்னவா இருக்கும்? அதைத்தான் தவம் என்கிறது வள்ளுவன் நமக்கு. சரி, இப்போ வள்ளுவம் இதை நமக்கு சொல்லிடுச்சு. தவம்னா என்ன? எவர் ஒருவர் தவம் போல ஒரு கொள்கையிலே வலிமையாக இருந்து அந்த கொள்கையை அடைந்தே தீர்வேன் என்று அதற்காக கடும் உழைத்து கொண்டே இருக்கிறார்களோ அவர்களை மரணம் கூட தீண்டாது, மரணதேவன் கூட பக்கத்துல நெருங்க முடியாதுன்றாரு. அதான் கூற்றம் குதித்தலும் கைகூடும். இல்ல, கூட்டம் என்றால் யமன். யமன் வந்து நம்மளை எடுத்து செல்வதோ இருக்குமா அப்படின்னா இருக்காது. புரியுதுங்களா? புரியுதுங்க சார். அப்போ நோற்றலின் ஆற்றல் தலைப்பட்டவருக்கு எல்லாருக்குமா? இல்லை, நோற்றலின் ஆற்றல் தலைப்பட்டவருக்கு மட்டும்தான் அது வாய்ப்பு. யார் அந்த நோற்றலின் ஆற்றல் தலைப்பட்டவருக்குன்னா, எவர் ஒருவர் தான் கொண்ட கொள்கையிலே சரிங்களா உறுதியாக இருக்கின்றாரோ அவருக்கு தான் என்ன ஆகும்? ஆற்றல் தலைப்பட்டவருக்கு. புரியுதுங்களா? சரி, இப்போ இதுல இருந்து நம்ம செல்வந்தருக்கு இதை எப்படி பொருத்தி பாக்குறது, அல்லது இதுல செல்வந்தருக்கு என்ன சொல்லியிருக்காருன்னு நல்லா புரிஞ்சுங்க. நீங்க எல்லாருமே வாழ்க்கையில எதையோ அடையணும்னு நினைச்சுக்கிட்டு நம்ம எங்கெங்கோ சென்று எதையோ தேடிக்கொண்டிருக்கிறோம். அதுல இருந்து மாற்றி அமைத்து, எப்படி திரைப்படத்துல காட்டுற போல ஒரு முனி அவர்கள் சென்று தவம் செய்ய ஆரம்பிச்சுட்டாருன்னா, சுற்றுச்சூழல்களை மறந்து, பசி தூக்கம் தாகத்தை மறந்து, சரிங்களா, எல்லாவற்றையும் மறந்து அவர் எப்படி தான் கொண்ட கொள்கையிலே உறுதியாக இருக்கின்றாரோ, அது போல யாரெல்லாம் இருக்க ஆரம்பிக்கிறீங்களோ அல்லது இருக்க போகிறீர்களோ அவரிடம் கொஞ்சம் கொஞ்சமாக என்னவாயிடும்? என்னங்க ஐயா? செல்வம் வந்தடையும். செல்வம் வந்தடையும். முக்கியமான விஷயம் அதுதான். செல்வம் வந்தடையும். வந்தடையும். அப்ப செல்வந்தர்கள் எப்படி இருக்க வேண்டும் என்றால், எல்லா வழியும் போலாமா, எந்த பக்கம் வழி கிடைச்சாலும் போலாமான்னா போகக்கூடாது. தனக்கு என்று ஒரு கொள்கை எடுத்துக்கொண்டு அந்த கொள்கை படித்தான் நான் வாழ்வேன், அந்த கொள்கை படித்தான் நான் உயருவேன், அந்த கொள்கை படித்தான் நான் என்னுடைய பயணத்தை செய்வேன், அந்த கொள்கை படித்தான் நான் ஒரு விஷயத்த இலக்கை அடைவேன்னு நம்ம என்ன பண்ணணும்? அந்த கொள்கைன்னு சொல்றாலும் அதை போய் பிடிச்சுக்கணும். நமக்கென்று ஒரு கொள்கையை நம்ம உருவாக்கிக்கணும். யார் யாரெல்லாமோ என்னென்னமோ சொல்றாங்க, அதெல்லாம் கேட்டுட்டே இருக்கிறோம். ஓகே, சிறப்பு.
ஆனா உறுதியாக ஒரே கொள்கையில் இருக்கின்றோமா? ஒரு தொழில ஒரு 10 ஆண்டுகளுக்கான நிதானத்தோட அந்த தொழிலை செய்தால் மட்டும்தான் அதில் வெற்றி பெற முடியும் என்று தெரிந்தும் எல்லோருமே ஒரு குறுக்கு வழியில குறுகிய காலத்துல வெற்றி அடைய வேண்டும் என்று மிகப்பெரிய ஆசைப்படுகிறோம். அப்ப நாம செல்வந்தர் ஆவதற்காக இங்க எல்லோருமே செல்வந்தர் ஆக வேண்டும் என்று முடிவு எடுத்திருக்கீங்க பாருங்க. அந்த முடிவு ஒரு மிகப்பெரிய மகா லட்சியமாக, ஒரு மிகப்பெரிய மகா வாக்குறுதியாக நீங்க எடுத்துக்கணும். அப்போ எப்படி நம்ம திரைப்படத்துல பாக்குற அந்த திரைப்பட கதைகள்லாம் பாத்தீங்கன்னா தெரியும். ஒரு முனிவர் எப்படி காட்டுக்கு சென்று தவம் புரிகிறாரோ அதே போலத்தான் ஒரு லௌகிக வாழ்க்கையில் இருக்கக்கூடிய இந்த சமுதாயத்தில் இருக்கக்கூடிய நாம் அத்தனை பேருமே என்னதான் சமுதாயத்தில் இருந்தாலும், என்னதான் அலுவலகத்தில் இருந்தாலும், என்னதான் குடும்பத்தில் இருந்தாலும், இதெல்லாம் தாண்டி நாம் மனது வைத்தால், என்ன வைத்தால், நாம் மனது வைத்தால் எப்படி இருக்கலாம்? உறுதியாக ஒரே கொள்கையில் இருக்கலாம். அப்படி உறுதியாக எவர் ஒருவர் ஒரே கொள்கையிலேயே இருக்கிறாரோ அவர்தான் அதை அடைய முடியும். புரியுதுலையா? அப்ப நம்ம எங்கேயோ ஒரு இடத்துல இருந்து கொஞ்சம் கொஞ்சம் அப்பப்போ விலகுறோம், மீண்டும் இந்த பாதையில கொண்டாந்து நிறுத்துறோம், அப்பப்போ விலகுறோம், மீண்டும் கொண்டாந்து இந்த பாதையில நிறுத்தணும். அப்படி கொஞ்சம் கொஞ்சமா விலகும் பொழுதெல்லாம் மீண்டும் இந்த பாதையில கொண்டாந்து நிறுத்தி 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 அப்பதான் நீங்க நினைச்ச இடத்த அடைய முடியும். அப்ப அதுக்கு என்ன தேவை? ஒரே ஒரு கொள்கை தேவை. அந்த ஒரே ஒரு கொள்கையில நாம் என்ன பண்ணணும்? ஒரு மகா முனி போல தவமாக கிடக்கணும். நான் வாழ்க்கையில் வெற்றி பெற்றே தீர வேண்டும், வெற்றி பெற்றே தீர வேண்டும். நான் வாழ்க்கையில சாதனை பண்ணணும், சரித்திரம் புரியணும். இதெல்லாம் என்னவா இருக்கணும்? உள்ளுக்குள்ள ஒரு டிசைரா இருக்கணும், ஒரு ஃபயரா இருக்கணும். இருக்க நமக்குள்ளர. ஆகவே இந்த இடத்துல தவம் அப்படின்னாலே அது ஏதோ முனிவர்களுக்கு சொல்லப்பட்டது, ஞானிகளுக்கு சொல்லப்பட்டது, துறவுங்கிற இடத்துல சொல்லியிருக்கனால அது ஏதோ துறவிகளுக்கு சொல்லப்பட்டது அப்படின்னு நீங்க கருதாமல், யாரெல்லாம் செல்வந்தராக வேண்டுமோ அதிலே அறவழியை பின்பற்றி ஒரே கொள்கையில் நீங்கள் நிலையாக உறுதியாக இருக்க வேண்டும். ஒரே கொள்கையில உறுதியாக நிலையாக இருக்க வேண்டும். எதுவரினும் அடைந்தே தீருவேன், எதுவரினும் அடைந்தே தீர்வேன் என்கிறதுல நீங்க உறுதியாக இருக்கணும். என்னால் முடியும், என்னால் முடியும், என்னால் எதையும் வெல்ல முடியும் என்கிற கூற்றுக்கொப்ப நாம் என்ன பண்ணணும்? நாம எனக்கு டவர் ப்ராப்ளமா இருக்கு, நான் கொஞ்சம் ரிலீவ் ஆயிரேன் ஐயா. டவர் ப்ராப்ளமா இருக்கு. சரி சரிங்க, எனக்கு கூட இங்க டவர் ப்ராப்ளமா இருக்க மாதிரி தான் தெரியுது கொஞ்சம். சரிங்க. சரிங்களா? சரிங்கய்யா, ஓகே. ஆகவே இன்றைய குரல் சரிங்களா, தவம்னாலும் நாம செல்வந்தராவதற்காக தவ வேள்வியில் இறங்க வேண்டும். ஒரே கொள்கையில், ஒரே பிடிப்பில். செல்வந்தராகாமல் ஓய மாட்டேன், செல்வந்தராகாமல் தூங்க மாட்டேன், செல்வந்தராகாமல் நான் அடுத்த அடியை எடுத்து வைக்க மாட்டேன் என்பதில் நீங்கள் உறுதியாக 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 மிக உறுதியாக இருந்தே தீர வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு மீண்டும் இன்றைய தினத்திற்கான குரல் பால் 1 அறத்துப்பால் இயல் 3 துறவரவியல் அதிகாரம் எண் 27 தவம் குரல் எண் 269 கூற்றம் குதித்தலும் கைகூடும் நோற்றலின் ஆற்றல் தலைப்பட்டவர்க்கு என்கிற குரலுக்கொப்ப நாம் எல்லோருமே செல்வந்தராகக்கூடிய பாதையில், செல்வந்தராகக்கூடிய லட்சியத்தில் மரணத்தையும் கடந்து நிற்க வேண்டும், மரணத்தையும் விலக்கி நிற்க வேண்டும். மரணத்தை தாண்டியும் நீங்கள் வெற்றி பெற வேண்டும் என்றால் நீங்கள் ஒரு கொள்கை கையில் எடுத்து அந்த கொள்கையில உறுதியாக 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 எவ்வளவு உறுதியாக அந்த கொள்கையில நீங்கள் இருக்கிறீர்களோ அப்பொழுதுதான் அதை அடைய முடியும் என்பதை தெரிவித்துக் கொண்டு வாய்ப்பளித்த அத்தனை நல்ல உள்ளங்களுக்கும் என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்களையும் பாராட்டுகளையும் தெரிவித்துக் கொண்டு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். உலக மக்களுக்கான கூட்டு பிரார்த்தனை மகேஸ்வரி சொல்றேங்க. சொல்லுங்கம்மா.
உலக மக்களின் நன்மைக்கான கூட்டு பிரார்த்தனையை ஒசூரிலிருந்து செல்வன் பிரகதீஸ்வரனும் திருப்பூரிலிருந்து மகேஸ்வரி அம்மா அவர்களும் இணைந்து வழங்கட்டும். மற்றவர்கள் அத்தனை பேருமே தன்னுடைய மைக்கை மியூட் செய்து வைத்துக் கொண்டு உங்களுடைய இடத்துல நீங்கள் வாய்விட்டு கூட்டு பிரார்த்தனை மேற்கொள்ளுங்கள் என்று கேட்டுக்கொள்கிறேன். நன்றி. ஆண்டி நீங்க சொல்றீங்களா நான் சொல்லட்டுமா ஆண்டி? நீ சொல்லத்தாங்க, நான் பின்னால சொல்றேன். ஓகே ஆண்டி. உலக மக்களின் நன்மைக்கான கூட்டு பிரார்த்தனை. உலக மக்களின் நன்மைக்கான கூட்டு பிரார்த்தனை. உலகின் எல்லா உயிர்களையும் படைத்த உலகின் எல்லா உயிர்களையும் படைத்த சர்வ வல்லமையும் ஈடு இணையில்லா சக்திகளின் பிறப்பிடமாக உள்ள ஈடு இணையில்லா சக்திகளின் பிறப்பிடமாக உள்ள இயற்கை பேராற்றலே இயற்கை பேராற்றலின் மாபெரும் சக்தியாக இயற்கை பேராற்றலின் மாபெரும் சக்தியாக எங்களின் ஆழ்மன நம்பிக்கையாக எங்களுக்குள் பெருக்கெடுத்து ஓடும் நேர்மறை ஆற்றலே அனுதினமும் உற்சாக ஊற்றாயிருந்து நாங்கள் அனைவரும் சகல ஐஸ்வர்யங்களுடன் ஆனந்தமயமான ஆரோக்கிய வாழ்வினை பெற்று அதிகாரம் ஆளுமை செல்வாக்கு வல்லமை கொண்ட மனிதர்களாக ஞானம் புகழ் வெற்றிகளை அடைந்து நாங்களும் எங்கள் குடும்பமும் பரிபூர்ண திருப்தியுடன் நிறைந்த செல்வ செழிப்புடன் மிகவும் நிம்மதியான வாழ்வினை வாழ்ந்து வருகிறோம். எங்களுக்கு நிம்மதியான வாழ்வினை அளித்த இயற்கை பேராற்றலின் பெரும் கருணைக்கு எங்களின் மனமார்ந்த நன்றி. எங்களின் உணர்வுபூர்வமான நன்றி. எங்களின் ஆத்மார்த்தமான நன்றி. நன்றி. அனைவருக்கும் நன்றி. வாய்ப்பளித்ததற்கு நன்றி ஐயா. நன்றி, அனைவருக்கும் நன்றி. வைப்ரண்ட் கேக்குதுங்களா? கேக்குது வைப்ரண்ட். ஓகே. உலக மக்களின் நன்மைக்கான கூட்டு பிரார்த்தனை வழங்கிய ஒசூரை சேர்ந்த செல்வன் பிரகதீஸ்வரனுக்கும் திருப்பூரத்தை சேர்ந்த மகேஸ்வரி அம்மா அவர்களுக்கும் நம் அனைவரின் சார்பாக மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்வோம். அடுத்ததாக இன்றைய குரல் குறித்து கருத்து தெரிவிப்பதற்காக ஒசூரிலிருந்து செல்வன் பிரகதீஸ்வரன். உங்களுடைய கருத்துக்களை பதிவு பண்ணுங்க. நன்றி. அனைவருக்கும் காலை செல்வ வணக்கம். வல்லவம் காட்டும் செல்வ சிந்தனை. 1 அறத்துப்பால், 2 இல்லறவியல், 27 தவம். குறள் எண் 269. குற்றம் குடித்தலும் கைகூடும் நோற்றலின் ஆற்றல் தலைப்பட்டவர்க்கு. அது குற்றம் இல்ல, கூற்றம். பொருள் புத்தகத்தில் கொடுத்திருக்கும் பொருள், எத்தனை துன்பங்கள் வரையினும் தாங்கி குறிக்கோளில் உறுதியாக நிற்கும் ஆற்றலுடையவர்கள் சாவையும் வென்று வாழ்வார்கள். இந்த அதிகாரம் 27 தவம். இந்த அதிகாரத்தின் பொருள் பாத்தீங்கன்னா, நம் சிந்தனை, செயல்
வார்த்தைகள் எல்லாமே ஒரே இலக்கை வந்து இது பண்ணதுதான் தவம். கூற்றம்னா என்றால் யமன். இந்த குறள்ல கூற்றம்னா முதல் வார்த்தையா இருக்கு. அந்த வார்த்தையோட பொருள் வந்து யமன். நம்ம வந்து ஒரு ஸ்ட்ராங்கான வழியில வந்து போயிட்டு இருக்கோம். ஒரு ஸ்ட்ராங்கான வழியில ஒரு இலக்கையை நோக்கி போயிட்டு இருக்கோம்னா யமனே வந்தாலும் சரி, இவங்க ஒரு ஸ்ட்ராங்கான வழியில போயிட்டு இருக்காங்க, போய் முடிக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு போவாங்க. அப்ப நம்ம உயிரையே வென்ற மாதிரி, நம்ம வந்து வென்ற மாதிரி இருக்கும். நம்ம வந்து எவ்வளவுதான் பண்ணாலும் நம்ம வந்து எப்பவுமே ஒரு ஸ்ட்ராங்கான ரூட்ல போயிட்டு இருந்தா எவனால கூட நம்மள ஒன்னும் பண்ண முடியாது என்று கேட்கிறேன். நன்றி, வணக்கம் ஐயா. வாய்ப்பளித்ததற்கு நன்றி ஐயா. நன்றி 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 பிரகதீஸ்வரன். அடுத்த கருத்தாளர் யார்? சார் ஈரோட்ல இருந்து வெற்றி திலகம் மேடம் கருத்து வழங்க. அதற்கு முன்பாக மலேசியாவில இருந்து அருணகிரி ராமையா அவர்கள். ஐயா, நீங்க உங்க கருத்தை பதிவு பண்ணுங்க ஐயா. அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். நான் பேசுறது கேக்குதுங்களா? கேக்குதுங்க ஐயா, கேக்குது. ஓகே. இன்னைக்கு வந்து இந்த தவன்றது முக்கியமான விஷயம் பேசியிருக்கீங்க பாருங்க. பொதுவா வந்து செல்வந்தர்னு சொன்னாலுமே அது ஒரு அந்த கிளாஸ் முதல்ல இருந்து ஆரம்பிச்சதுல இருந்து இன்னொரு அந்த செல்வந்தர் பத்தி தான் பேசிட்டு இருக்கீங்க. இந்த பாதையை கடந்து போறப்போ வந்து பல பிரச்சனைகள்லாம் வரும். பல பிரச்சனை இருக்கும். மத்தவங்ககிட்ட வந்து சில கெட்ட பேச்சும் வாங்க வேண்டியதா வரும். பல விஷயத்தெல்லாம் நம்ம கடந்து போக வேண்டியதா வரும் பாருங்க. அதனால நீங்க வந்து ஒவ்வொரு மனிதனும் வந்து அவங்கவுங்களுக்குன்னு வந்து ஸ்பெசிபிக் ஒரு இலக்கு வச்சிருப்பீங்க பாருங்க. அந்த இலக்குல வந்து தவமா இருந்தாங்கன்னா கண்டிப்பா வெற்றி பெறுவாங்கன்னு சொல்லி இந்த உரையை முடிச்சுக்கிறேன். நன்றி, வணக்கம் சார். நன்றி நன்றி நன்றிங்க, மிக்க நன்றி. அடுத்ததாக ஈரோடு ஆரன்புதுரை சேர்ந்த வெற்றி திலகம்மா மேடம் பேசுங்க. வாய்ஸ் சரியா கேட்கலைங்க. நீங்க பேசுறது தெளிவா கேட்கலைங்க. சரியா கேட்கலைமா, கொஞ்சம் கிட்டத்துல பேசுங்க. சார் கேக்குது சார். இல்ல எங்களுக்கு கேட்கலையா யாருக்குமே? கேட்கலைங்க. ஒரு மாதிரி விளங்கல வார்த்தை. இல்ல சார், அவங்க ஏதோ பேசுறாங்கன்னு மட்டும் தெரியுதே தவிர அந்த வார்த்தைகள்லாம் கிளியரா இல்ல. அருணகிரியா, நேத்து அவங்க பேசும்போது கேட்ட மாதிரி தெளிவா எனக்கு கேட்கல. சார் அதான் இப்போ ஏதோ சிக்னல் ப்ராப்ளம் நினைக்கிறேன். பட் ரெண்டு செல்லும் பக்கத்துல தான் இருக்கு. பேசுங்க மேடம், பேசுங்க. மன அடக்கம் கட்டுப்பாட்டுடன் கூடிய ஒழுக்கமுடையவருக்கு செய்து பலனை எதிர்பார்ப்பவர் ஆற்றை என்னும் நோயால் அவைகளுக்கு வந்தார். செயலில் ஒரு முயற்சி குரூப்ல போட்டு விட்டுருங்கம்மா. நீங்க பேசுறது அப்படியே குரூப்ல போட்டுருங்க. ஒண்ணுமே கேட்கல. சாரிங்கம்மா, அழகா பேசுவீங்க, கேட்க முடியலம்மா. சரிங்க மேடம், ஓகே. ஐயா தெளிவா கேட்கல, அவங்கள வேணா குரூப்ல வேணா போட்டு சொல்லுங்க. மெசேஜ் குரூப்ல போட சொல்றேன் சார். சரி சரிங்க. அருணகிரியா, நீங்க பேசுறீங்களா? இல்ல சார், மொத்தம் பேசுறோம் சார். வேற யாராவது பேசணும் பேசுறோம். ஓகே ஓகே ஓகே. வேற யாரும் கை தூக்கல. சரி, இன்றைய நிகழ்ச்சியினுடைய நிறைவு கருத்துரையாளர் சேலம் நங்கோலியை சேர்ந்த டி.கே. வடிவேல் ஐயா அவர்கள். வாருங்கள் ஐயா. வைப்ரண்ட் வடிவேல் ஐயா அவர்கள், வாருங்க. நன்றி நன்றி ஐயா. வணக்கம் அனைவருக்கும், இனிய காலை செல்வ வணக்கம். ஒரு சிறப்பான நாள், இனிய நாள். நிச்சயமா இந்த குரல் மூலமா நிறைய தகவலை நம்மோடு வைப்ரண்ட் சார் நமக்கு பகிர்ந்திருக்கிறாரு. அந்த வகையில் ஒரு சிறப்பான குரல். நிச்சயமா அதிகாரம் 27 தவம். தவம் அப்படின்னு சொல்லும் போதே சில பேர்த்துக்கு புதிய சிந்தனையும் புதிய எண்ணங்களும் தோன்றிருக்கும். தவம்
அப்படின்னா என்ன, ஒரு கேள்வியோட ப்ரோக்ராம் ஸ்டார்ட் பண்ணார் வைபன் சார். அந்த வகையில குறள் எண் 269, கூற்றம் குதித்தலும் கைகூடும் நோற்றலின் ஆற்றல் தலைப்பட்டவர்க்கு. ஒரு சிறப்பான குறள். நிச்சயமா நமக்கு இந்த குறள் மூலமா புரிதல் என்பது நிறைய நமக்கு இன்னைக்கு வந்திருக்குது. சாதாரண விஷயம் இல்லை. இன்னைக்கு நாம ஜெயிக்கணும், வெற்றி பெறணும், வாழ்க்கையில ஒரு பெரிய உச்சத்தை தொடணும், வாழ்வாங்க வாழணும், இந்த பிரபஞ்சத்துல இருக்கக்கூடிய அத்தனை சிறப்புகளையும் நாம் பெறணும் அப்படின்னு சொல்லி மனதில் நினைக்கிறோம். ஆனா அதற்கான தவம் இருக்கிறோமா, தவத்தை மேற்கொள்கிறோமா அப்படின்னாக்கா நம்மகிட்டே அந்த கேள்வியை விட்டுட்டாரு. ஆகவே இந்த உலகத்துல வறியவர் பலராதற்கு காரணம் என்ன? பல பேர் வறியவர் இல்லாத இருக்கிறோம், நெருக்கடியில் இருக்கிறோம், கஷ்டத்தில் இருக்கிறோம் அப்படின்னு சொல்றதுக்கு காரணம் என்ன அப்படின்னாக்கா, தவம் செய்யக்கூடிய நபர்கள் சில பேர் தான். என்ன தவம்? அந்த தவம் தான் ஒரு சிறப்புக்குரியது அப்படின்னு சொல்றாரு. தவம் என்பது அனைத்தும் நேர்கோட்டில் அமைவது. நேர்கோட்டில் அப்படின்னு சொல்லும்போது நம்முடைய எண்ணம், சொல், செயல், சிந்தனை இவைகள் எல்லாமே ஒரே நேர்கோட்டில் அப்படி ஒரு ஸ்ட்ரெயிட்டா இருந்துச்சு அப்படின்னு சொன்னாக்கா அதுதான் தவம் அப்படிங்கிறத குறிப்பிட்டிருக்கிறார் வைபன் சார். அனைத்தும் இணைந்திருப்பது, நேர்கோட்டில் இருப்பது. உதாரணத்திற்கு வில்லையும் அம்பையும் சொன்னாரு. வில்லுல நாணம் பூட்டி அந்த நேர் குறிபார்த்து நம்ம இயக்கணும் அப்படின்னு சொன்னாக்கா அந்த குறி என்பது அந்த இலக்கின் மீது நேரா போய் தாக்கும். இதுதான் அந்த வில் அம்பை நமக்கு உதாரணமா நமக்கு காட்டினாரு. அப்ப அது போல இருந்துச்சு அப்படின்னு சொன்னாக்கா நிச்சயமா ஒரு சிறப்பு அப்படிங்கிறது சொல்லியிருக்கிறாரு. அதே போல இந்த சிறப்புக்கு தகுதி இல்லாத நபர்கள் யாருன்னா, முயற்சி இல்லாத, ஏதோ மனிதன் பிறந்து விட்டான், ஏதோ மரம் போல் வளர்ந்து விட்டான் அப்படிங்கிற மாதிரி நிறைய பேர் இருக்கிறாங்க. சோ அது போல் இல்லாம நாம் எதை நோக்கி செல்கிறோம், நம்முடைய ஏற்றுக்கொண்ட கொள்கையில் எந்த அளவுக்கு உறுதி நாம வச்சிருக்கிறோம், எந்த அளவுக்கு அதுல பொறுப்பும் கடமை உணர்ச்சியும் அந்த இடத்துக்கு போகணும் அப்படிங்கிற அந்த உறுதியும் இருக்கிறோம் அப்படிங்கிறத பொறுத்து தான் நமக்கு அந்த இலக்கு என்பது உறுதியாகவும் அந்த இலக்கின் மீது நாம் கொண்ட பற்றையும் நாம் முழுமையா அடையிற அளவுக்கு ஒரு வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறத நமக்கு சொல்லியிருக்கிறாரு. அதே போல உதாரணத்துக்கு கரையான் புற்று அப்படிங்கிறது, நீங்க தவம் இருக்கிற போது நம்ம மேல கரையான் புற்றே வச்சு அப்படியே தயாராகி கரையான் மேல ஏறி புற்று வச்சு அதை அப்படியே புற்றாவே மாறுற வரலும் நமக்கு நிதானம் தேவை. நிதானம் என்பது மிக முக்கியமானது. நான் கூட அந்த கதையில படிச்சிருக்கிறேன் சார் சொன்ன பாயிண்ட. ஆக நாம் எந்த இடத்தில் இருக்கிறோம், நம்ம என்ன பண்றோம் அப்படிங்கிறத நம்ம உணரணும். சில பேர் பாருங்க, ஒரு இடத்துல உட்காந்துட்டு இருப்பாங்க, சிந்தனை வேற பக்கம் இருக்கும். சேலத்தில் இருப்பாங்க, சிந்தனை சென்னையில் இருக்கும். சென்னையில் இருப்பாங்க, சிந்தனை மதுரையில் இருக்கும், டெல்லியில் இருக்கும், அல்லது அமெரிக்காவில் கூட இருக்கும். சார் வடிவேலையா என்ன பத்தியா சொல்றீங்க? நம்ம அனைவரையும் அனைவருடைய சிந்தனையும் சில நேரங்கள் அந்த மாதிரி இருக்குது. எல்லாருக்குமே சொல்றீங்க சார். நன்றி சார். பாருங்க, அம்மா இல்லையா, நான் இப்ப இருக்கிறது சென்னையில நிலையம் கிளாம்பாக்கத்துல எங்களுக்கு கிளாஸ் நடத்தி சொன்னீங்க. அது எங்களுக்கு மனம் இருக்கிறது. வேற மாதிரி இருக்கு. ஸ்கூல்ல நின்றுட்டு இருக்கீங்க, ஸ்கூல் பேக் எல்லாம் போயிட்டு இருக்காங்க பிள்ளைங்க. அப்புறம் எப்பயும் போல அந்த குரல் எல்லாம் பார்க்க முடியலையா, கவனத்தை எனக்கு செலுத்த முடியல, என்னன்னு தெரியல இன்னைக்கு. சாரிங்க சார். அதான் சென்னையில இருக்கக்கூடிய புதிய பேருந்து நிலையம் கிளாம்பாக்கத்துல இருக்கிற இந்த நம்ம வள்ளுவம் காட்டும் சொல்லுச்சிந்தனை முடிஞ்ச உடனே திரும்ப என்னுடைய பயணத்தை தொடங்குறேன். ஓகே ஓகே ஓகே. உங்களுடைய பயணம் பயணம் வீர வெற்றியுடன் வாழ்த்துக்கள். கண்டிப்பா கண்டிப்பாங்க ஐயா. சிறப்புங்க, நீங்க தொடருங்க ஐயா. ஓகே ஓகே. அதே போல நம்ம எந்த இடத்துல இருக்கிறோம், என்ன பண்றோம் அப்படிங்கறத உணர்ந்து செயல்படும் போதுதான் நமக்கு வெற்றி கிடைக்குது. உதாரணத்துக்கு நம்ம போக்குவரத்துல ஈடுபட்டு இருக்கிறோம் அப்படின்னு சொன்னாக்கா அந்த போக்குவரத்தின் மீது அக்கறையும் ஆர்வமும் கவனமும் இருக்கணும். கவனச்சிதறல் ஏற்படும் போதுதான் வாகனம் ஒன்றோடு ஒன்று மோதிர மாதிரி சூழ்நிலை வருது. அதே போல ஒவ்வொரு இயக்கத்திலுமே நமக்கு கவனம் வேணும் அப்படிங்கறத குறிப்பிட்டிருக்கிறார் வைபன் சார். அதே போல எவர் ஒருவர் தனது உன்னதமான நோக்கத்தை முன்வைத்து செயல்படுகிறாரோ அவரை எமன் கூட நெருங்க மாட்டாராம். கிட்ட வர்றதுக்கு 5 வாரம். எப்பேற்பட்ட விஷயம்.
ஒரு எக்ஸலண்டான வேர்ட்ஸ் இது. உண்மையிலேயே நம்ம எல்லாருமே அடிக்கோடு போட்டு எழுதி வச்சுக்க வேண்டிய முக்கியமான விஷயம். யமன் கூட நெருங்க மாட்டானா. அவருடைய கொள்கையில, கோட்பாடுல, லட்சியத்துல உறுதியா இருக்கிறார் அப்படிங்கிறதுனால யமன் நெருங்க மாட்டார் அப்படிங்கிறது சொல்லிருக்கிறாரு. அதே போல செல்வந்தராகிய நாம் எப்படி இருக்க வேண்டும், ஒரு செல்வந்தர்னா எப்படி இருக்கணும் அப்படிங்கிறதுக்கு சில கீ பாயிண்ட்ஸ் கொடுத்திருக்கிறாரு. தவ வேள்வி. செல்வந்தர் அப்படிங்கிறது ஒரு தவ வேள்வியா இருக்கணுமா. தான் கொண்ட கொள்கையில் உறுதியாக ஒரே நிலையில் இருத்தல், அதே போல செயல்படுதல். இன்னைக்கு நாம கொண்டிருக்கக்கூடிய கொள்கையில உறுதியா இருக்கிறோமா அப்படின்னாக்கா, இன்னைக்கு அப்படியே பாத்தீங்கன்னாக்கா தாவி 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 எதுக்கோ போயிட்டு இருக்கிறோம். அப்ப ஒரு கட்டுமானத்தை உருவாக்குறோம், அந்த கட்டுமானம் நடக்குது, மறுபடியும் இடிக்கிறோம், மறுபடியும் ஒரு கட்டுமான உயரம் ஏத்துறோம், மறுபடியும் இடிக்கிறோம். இது போலத்தான் நம்முடைய கொள்கையில் செயலில் உறுதி இல்லை அப்படின்னு சொன்னா நிச்சயம் அது முழுமை பெறாது அப்படிங்கறத புரிய வச்சிருக்கிறார் வைப்ரன்ட் சார். அப்ப ஒரு மனிதன் என்பவன் எப்படி இருக்க வேண்டும் அப்படின்னாக்கா, தவம் எப்படி இருக்கணும். அந்த தவம் காட்டிற்கு சென்று முனிவர் தவ வேள்வியில் ஈடுபடுற மாதிரி நாம் லௌதீக வாழ்க்கையில் மிக உன்னதமான உறுதியான கொள்கை கோட்பாடு கொண்ட தவம் தேவை. இத உன்னதமான தவம். நாம எடுத்துக்கிட்டு இருக்கக்கூடிய லட்சியத்துல எப்பயுமே ஃபயர் மாதிரி இருக்கணுங்க, நெருப்பு மாதிரி இருக்கணும். எப்பயுமே எந்த வினாடியும் நான் கொண்ட கொள்கையை அடைந்தே தீர்வேன், என்னால் முடியும், என்னால் முடியும், என்னால் முடியும் அப்படிங்கிற அந்த எண்ணத்தை யார் வச்சிருக்கிறாரோ அவர்கிட்ட யமன் கூட வருவதற்கு நெருங்குவான் அப்படிங்கறதுதான் இன்னைக்கு புரிஞ்சுக்க வேண்டிய விஷயம். உண்மையிலேயே இன்னைக்கு குரல் மூலமா அற்புதமான விஷயங்களை நமக்கு வைப்ரன்ட் சார் கொடுத்தாரு. இதை மையமா வச்சுக்கிட்டு, மூலதனமா வச்சுக்கிட்டு நாம் ஜெயிக்கணும், வெற்றி பெறணும், வாழ்வாங்கு வாழணும், செல்வந்த நிலைக்கு உயரணும். அதான் முக்கியம். அந்த வகையில இன்னைக்கு இந்த சிறப்பு மிக்க நல்ல நாள்ல நமக்கு இந்த அற்புதமான குரலை வழங்கிய வைப்ரன்ட் சாருக்கும், கலந்து கொண்ட அனைவருக்கும், கருத்துரை வழங்கிய நல்ல உள்ளங்களுக்கும் எனது நெஞ்சார்ந்த மனமார்ந்த நன்றி தெரிவித்துக் கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். நன்றி ஐயா. நன்றி 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 ஐயா. ஐயா மூன்றாம் ஆண்டு கூடுதல். மூன்றாம் ஆண்டு சொல்லுங்க சார். ஐயா, இங்க இருக்கிற எல்லாருக்குமே வந்து ஒரு முக்கியமான அறிவிப்பு. நாம் வருடம் முழுவதும் சரிங்களா இந்த இணையத்தின் வழியாகவே நாம் சந்தித்துக் கொண்டிருக்கிறோம். ஆகவே எல்லா உறவுகளையும் நேரடியாக சந்திப்பதற்கான ஒரு மிகப்பெரிய வாய்ப்பு. அந்த வாய்ப்பிலே நம்மளால் இயன்ற ஒரு பகிர்தலின் மூலியமாக இந்த சமுதாயத்திற்கு செய்வதற்கான ஒரு வாய்ப்பும் அங்கே வழங்கப்படுகிறது. அந்த வகையிலே நாம் கொண்டாட்டத்துடன் கூடிய பகிர்தலை மேற்கொள்வதற்கான 3ஆம் ஆண்டு நிறைவு நிகழ்ச்சி சென்னையில் நடைபெறுவதற்கான ஏற்பாடுகள் ஆரம்பிக்கப்பட்டு விட்டது. ஆகவே 3ஆம் ஆண்டிற்கான நிறைவு இன்று நாம் காணுகிறோம். ஆகவே இந்த 3ஆம் ஆண்டு நிறைவிற்காக ஒரு விழாவினை எடுக்கின்றோம். அந்த விழா ஒவ்வொரு ஆண்டுமே ஜூன் 21 அன்று சர்வதேச யோகா தினத்தன்று கொண்டாடப்படுவதாக நாம் ஏற்கனவே முடிவு செய்து வைத்திருந்தோம். ஆனால் அன்றைய தினம் என்பது விடுமுறை நாட்களாக நமக்கு இல்லாத காரணத்தினால், பல பேருக்கு அலுவல் பணிகள் அன்று வந்து கொண்டே இருக்கிற காரணத்தினால் நாம் இந்த ஆண்டு எடுத்திருக்கிற முடிவு என்னவென்றால், ஒவ்வொரு ஆண்டுமே நாம் இந்த ஜூன் 21 அன்று கொண்டாடக்கூடிய ஆண்டு நிறைவு நிகழ்ச்சி என்பது ஜூன் மாதம் வருகிற 3வது ஞாயிற்றுக்கிழமை கொண்டாடுவது என்று ஏற்கனவே திட்டமிட்டிருந்தோம். அந்த வகையில் இந்த ஆண்டு வரக்கூடிய ஜூன் 3வது ஞாயிற்றுக்கிழமை என்பது ஜூன் 16/6/2024 அன்று வருகிறது. ஆகவே நம்முடைய 3ஆம் ஆண்டு செல்வ சாதனை விழா சென்னையில் இருக்கக்கூடிய எக்மோர் என்னும் இடத்தில் மெட்ராஸ் ஸ்கூல் ஆஃப் சோசியல் ஒர்க் என்று சொல்லக்கூடிய இடத்துல இருக்கக்கூடிய ஆடிட்டோரியத்துல நடைபெற இருக்கின்றது. அது ஜூன் மாதம் 3வது ஞாயிற்றுக்கிழமையாக 16/6/2024 அன்று நடைபெறுகிறது. இது ஒரு நாள் முழுதும் நடைபெறக்கூடிய கொண்டாட்டம். காலை 9 மணியிலிருந்து மாலை 6 மணி வரைக்கும் நடைபெறக்கூடிய நிகழ்ச்சியில் நீங்கள் எல்லோருமே நேரடியாக கலந்து கொண்டு நம்முடைய அன்பு உறவுகளை, நம்முடைய தோழர்களை, நம்முடைய தோழிகளை, நம்முடைய நட்புகளை எல்லாம் நீங்கள் நேரடியாக சந்திப்பதற்கான ஒரு வாய்ப்பு. அப்போ நம்ம ஒரு பெரிய கூடுதலாக அங்க மாறலாம். அது போக நம்ம நிறைய நல்ல விஷயங்களை அங்க பகிர்ந்து கொள்ளலாம். அது போக நாம் எல்லோருமே நம்முடைய கருத்துக்களை, நம்முடைய மனதில் இருக்கக்கூடிய விஷயங்களை எல்லாம் தெளிவுபடுத்திக் கொள்வதற்காகவும் நம்மாலான ஒரு பங்களிப்பின் மூலியமாக அங்கே வரக்கூடிய இந்த ஆண்டு துப்புரவு பணியாளர்கள் என்று நாம் ஏற்கனவே பேசி வச்சிருக்கிறோம். அந்த வகையில இங்கிருந்து ஒரு 10 பேருக்கு, சாதனையாளர்களுக்கு ஒரு விருது வழங்குவது அது உங்களுடைய பங்களிப்பிலே வழங்கப்படுகிறது. ஆகவே நாம் கொண்டாட்டமும் கொண்டாடுகிறோம்,
நம்மாலான உதவியின் மூலியமாக விருது கொடுக்கிறோம், அவர்களுக்கு பரிசு கொடுக்கிறோம், பாராட்டு வழங்குகிறோம். எல்லாம் நடைபெறக்கூடிய ஒரு சிறப்பான இடமாக இது அமைய போகிறது. இது கொஞ்சம் கொஞ்சமாக வளர்ந்து இது உலகம் முழுதும் ஒரு பகிர்தல் தினமாக கொண்டாடப்பட வேண்டும் என்பதற்காக ஆரம்பிக்கப்பட்ட ஒரு சீரிய முயற்சி இது. ஆகவே இந்த சீரிய முயற்சியிலே உங்கள் எல்லோருடைய பங்களிப்பும் இருக்க வேண்டும் என்பது என்னுடைய மிகப்பெரிய அவா. ஆகவே உங்களுடைய எல்லோருடைய பங்களிப்பும் இதில் இருக்க வேண்டும். அதனுடைய ஒருங்கிணைப்பாளராக தற்சமயம் சென்னையை சேர்ந்த அருணகிரி ஐயா அவர்கள், நாராயணன் ஐயா அவர்கள், ஓம்குமார் ஐயா அவர்கள் இருந்து விழா ஏற்பாடினை செய்து கொண்டிருக்கிறார்கள். ஆகவே இந்த விழா குறித்து பல பணிகள் இருக்கக்கூடிய காரணத்தினால் உங்களால் இயன்ற பொறுப்புகளை எடுத்துக்கொண்டும் உங்களால் இயன்ற பங்களிப்பை வழங்கியும் இந்த விழாவினை சிறப்பாக நடத்தி கொடுக்குமாறு இங்க இருக்கக்கூடிய அன்பு உள்ளங்கள் அத்தனை பேருக்கும் கேட்டிருக்கிறோம். அதே போல நம்முடைய செல்வச்சிந்தன் நிகழ்ச்சியில வந்திருக்கக்கூடிய மற்ற ஏற்கனவே வந்திருக்கக்கூடிய மற்ற எல்லா உறுப்பினர்களுக்கும் இந்த தகவலை தெரிவித்து அவர்களையும் இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொள்வதற்கான ஒரு வாய்ப்பை கொடுங்கள் என்று கேட்டுக்கொள்கிறேன். மிக்க நன்றி. வேறு ஏதேனும் உங்களுக்கு தகவல்கள் வேண்டும்னா நம்ம அருணகிரி ஐயா, நாராயண ஐயாவுக்கு தொடர்பு கொண்டு கேளுங்கள் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி. ஐயா அருணகிரி ஐயா, நீங்க 2 வார்த்தை பேசுங்க ஐயா. ஐயா, அனைவருக்கும் இனிய காலை செல்வ வணக்கம். இந்த விழாவை ஒட்டி ஒவ்வொருத்தரும் 2000 ரூபாய் வந்து நம்ம கான்ட்ரிபியூட் பண்றதா ஏற்கனவே பேசி வச்சிருந்தோம். அதை வந்து நாராயண ஐயாவோட அக்கௌண்ட் நம்பருக்கு அனுப்பி வைக்கும்படி தாழ்மையாக கேட்டுக்கிறேன். அப்புறம் விழா குழு உருவாக்கி சார் சொன்ன மாதிரி ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு வேலையை எடுத்து செய்தால் சிறப்பாக இருக்கும். அதனால வந்து நம்ம அது ஒரு மீட்டிங் கண்டக்ட் பண்ணலாம். ப்ராப்ளி அது இன்னைக்கு ஈவினிங்கே இருக்கும். ஸோ எல்லாரும் கலந்துக்கும்படி கேட்டுக்கிறேன். வணக்கம் சார். சார் மன்னிக்கும் சார், ராத்திரி வந்து நான் வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். 6 பேர் வந்தாங்க. அதன் பிறகு எனக்கு தெரியலங்க சார். நான் மட்டும் இயர்ஃபோன்லாம் போட்டு இப்போ ஃபோன்லேயே கேட்கலாம் அப்படின்னு அப்படியே தூங்கிட்டு 4 மணி தான் சார் முழிக்கிறேன். ஒண்ணுமே நடந்தது மீட்டிங் நடந்தது, வந்தோம். நான் வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். 6 பேர் இருந்தாங்க பார்த்தேன். அப்புறம் எனக்கே தெரியலங்க சார். மன்னிக்கும் சார். பரவாயில்ல மேடம். வேற ஏதாவது சந்தேகம் இருந்தா கேளுங்க, பேசலாம். அப்படி இல்லைன்னா அந்த அக்கவுண்ட் நம்பரை குரூப்ல கொஞ்சம் ஷேர் பண்ணி விடுங்க. குரூப்ல போட்டுறேன் மேடம். கண்டிப்பா குரூப்ல போட்டுறேன். இது குரூப்ல போடவே இல்ல, கொஞ்சம் குரூப்ல ஷேர் பண்ணீங்கன்னா இந்த அட்ரஸ், இன்விடேஷன் எல்லாமே குரூப்ல பண்ணிடுறேன் மேடம். ஓகேங்க. ஓகே. ஆனா இன்னொரு விஷயம் என்னன்னா, 16ஆம் தேதினா எல்லாரும் 15ஆம் தேதி வர வேண்டியிருக்கும். 16 முதல்ல 21ன்னு சொல்லிட்டாங்க சார். இல்ல அதுதான், அது 3வது நாள் 16ஆம் தேதி தான் வருது. அதனால 16ஆம் தேதி வச்சாச்சு. சரிங்க சார். அதனால நான் வரேன்னு சொல்லிட்டேன். இப்ப நேத்து வரைக்கும் அழைப்பு கொடுத்துட்டாங்க வந்து. சரிங்க சார், பாப்போம். அதுக்கு முன்னாடி வந்துட்டு வர பாக்குறேன். நன்றிங்க சார். 3வது ஞாயிற்றுக்கிழமை 16 வருது. அதான் நினைச்சேன். நான் நினைச்சிட்டு இருந்தேன். அப்புறம் மாத்தின உடனே நான் நினைச்சேன் வந்து சரி மாத்தி வச்சிருக்காங்க அப்படின்னு. ஜூன் 16ஆம் தேதி வருதுங்களா? ஆமாமா, ஜூன் 16 தான் வந்து 3வது சொன்னாங்க. அதான் எனக்கே இருந்துச்சு. 21 தான் சொன்னாங்க. அதான் தெரியல. ஓகே. இல்லைங்கம்மா, மண்டபம் வந்து அந்த 23ஆம் தேதி ஆக்சுவலா வேக்கண்ட் கிடையாது. 16ஆம் தேதி தான் கிடைச்சது. நம்ம வைப்ரன்ஸ் சார் அவ்வளவுதான் நடத்தணுங்கிறது அவருக்கு ஒரு குறிக்கோளாக வச்சுட்டாரு. அதனாலதான் இந்த சேஞ்சஸ் நடந்திருக்கு. மற்றபடி 16 வைக்கணுங்கிறது எய்முக்கு இல்லை. ஸோ சூழ்நிலை தான். சரிங்க சார். ஓகே. நான் டிக்கெட்லாம் போடணும். அதனால நான் நாமக்கல் வந்து அராசல சார். இது ஒரு நபருக்கு 2000 ரூபாய் சார். ஆமா சார், ஆமா சார். 2 பேர் வந்தா 4000 ரூபாய். ஆமா சார். ஓகே ஓகே. அருணாச்சலம் ஐயா. ஐயா வணக்கம். வணக்கம். எங்க குரல் கேட்டு ரொம்ப வருஷமாச்சே. ரொம்ப வருஷம் எல்லாத்துக்கும். வைப்பேட் சார் வணக்கம். வணக்கம் வணக்கம் ஐயா, வணக்கம். நல்லா இருக்கீங்களா? அதனால அருணாச்சலம் ஐயாவுக்கு மட்டும் ஆளுக்கு 2000, குரலுக்கு ஒரு 2000 போடுங்க. மத்தவங்களுக்கு எல்லாம் ஆளுக்கு மட்டும் 2000, அருணாச்சலம் ஐயாவுக்கு மட்டும் தான் குரல் கொடுத்ததுனால ஒரு 2000. உங்க குரல் நான் டெய்லி கேட்டுட்டு தான் இருக்கேன். உங்க குரலை கேட்டாவே போதும் சார். நாங்களாம் பேச வேண்டியது, குரல் கொடுக்க வேண்டியது இல்ல. சரிங்க ஐயா, சரிங்க. சிறப்புங்க ஐயா. ஐயா, மத்தவங்களுக்கு ஏதாவது வேற ஏதாவது தேவைகளோ அல்லது கேள்விகளோ இருக்கிறதா விழா குறித்து? இல்ல நிறைவு செய்வோமா? சார் வணக்கம், லட்சுமி பேசுறேன் சார். 15ஆம் தேதி வந்தா அங்க தங்குறதுக்கு எதுவும் இடம் ஏற்பாடு பண்றீங்களா? இருக்குமா. அருணகிரி பக்கத்துலயே ஒரு 100 மீட்டர்லயே ஒரு மேன்ஷன் இருக்கான்.
தங்கிக்கலாங்கிற மாதிரி சொல்லியிருக்காருமா. அது லேடிஸ்க்கு ஓகேயா என்னன்னு சொல்லுங்க. இருக்கு மேடம். வேர்ல்டு யூனிவர்சிட்டி சர்வீஸ் சென்டர் ஒன்னு இருக்கு. ஏன்னா வேர்ல்டு நான் யூனிவர்சிட்டி. வந்துட்டேன்னா என்னோட அக்கா வீடு பள்ளிக்கரணை, அங்க போயிட்டு திரும்ப எனக்கு டிராவல் பண்றதுலயே பாதி நேரம் ஆயிடும். ஆமா ஆமா அதான் ஆமா ம். மேடம் வேர்ல்டு யூனிவர்சிட்டி சர்வீஸ் சென்டர் இருக்கு. அங்க ரூம்லாம் இருக்கு. ரூம்ல 2 சரி பேர் தங்கலாம். பர் ஹெட் வந்து 400 ரூபாய். அப்படி இல்ல காமன் இதுல மேடம் பக்கத்துல தங்கறதுக்கான ஏற்பாடுகள் வந்து பாக்குறோம். சரிங்க இல்ல சார். ஆனா அந்த செலவுகளை வந்து அவங்கவுங்க கொஞ்சம் ஏத்துக்கணும். சரிங்க சார். சரிங்களாம்மா? ஓகே சார். நிறைய பேர் ஃபேமிலியோட நன்றி நன்றிம்மா. வருவாங்கம்மா. அம்மா நானு வடிவேல் இவங்க எல்லாமே ஃபேமிலியோட வரவங்க தான். அசோக் குமார் ஓகே. எல்லாருமே ஃபேமிலியோட வரவங்க தான். சரிங்க சார். அல்ல இந்த சர்வீஸ் அபார்ட்மெண்ட் மாதிரி ஏதாவது கிடைச்சா எடுத்துக்கலாமே சார், எல்லாரும் தங்குறதுக்கு வர்றவங்களுக்கு. இல்ல வேர்ல்டு யூனிவர்சிட்டி சர்வீஸ் சென்டர்ல வந்து அமௌண்ட்டும் கம்மியா இருக்கும். தங்குற மாடரேட்டா இருக்கும். ரொம்ப வசதியா இருக்காது. மாடரேட்டா இருக்கும். சரி சார். ஓகே சார். பாக்கலாங்கம்மா, நமக்கு அதுக்குள்ள வேற ஏதாவது இடம் கூட கிடைக்குதான்னு பாப்போங்க பக்கத்துல. சரிங்க சார். ஓகே சார். இல்ல ஏன்னா சர்வீஸ் அபார்ட்மெண்ட் மாதிரி எடுத்துக்கிட்டாக்கா லேடிஸ் எல்லாம் இருக்கிறது கொஞ்சம் கம்ஃபர்டபுளா இருக்கும்னு நான் நினைக்கிறேன். நன்றிமா பாப்போம், அதையும் பாப்போம் ஓகே சார். ஓகே சார். அம்மா, தேங்க்யூ. அங்க வந்து சமைச்சிட்டே இருப்பீங்களாம்மா? சமைச்சு தரேன் சார், ஒண்ணும் பிரச்சனை இல்ல சார். சமைக்க மாட்டோம் சார், கதை சார் பேசுவோம். சர்வீஸ் நாங்க அபார்ட்மெண்ட்னா லேடிஸ் அப்படி எல்லாம் இல்ல சார். உட்கார்ந்துட்டோம், நீங்க ஜென்ஸ் எல்லாம் சார் சமைச்சு கொடுங்க. சர்வீஸ் அபார்ட்மெண்ட்னா அப்படி இல்ல. அவங்க வந்து உட்கார்ந்து இருப்பாங்க, நாம சர்வீஸ் பண்ணணும். எஸ் வெரி குட் சார், கரெக்ட்டா இதுதான் சர்வீஸ் அபார்ட்மெண்ட். அது சார், பண்ணிக்கலாம். அப்படி எதுவும் காஃபி எதுவும் வேணா எல்லாம் கலக்கி கொடுத்துருவோம். சமையலுக்கு கொஞ்சம் சிரமம் தாங்க. நன்றிங்கம்மா. இல்லம்மா, சமையல் கூட எல்லா திங்ஸுமே வச்சிருப்பாங்க. நாம சமைச்சுக்கிட்டு அதுக்கான நம்ம என்ன யூஸ் பண்ணணுமோ அந்த பொருளுக்கான பணம் கொடுக்கணும், அவ்வளவுதான். சரிங்க, சிறப்புங்க ஐயா. நம்ம இது குறித்து நம்ம தனியா ஒரு மீட்டிங் பேசுவோங்க ஐயா. சரிங்க சார். ஓகே ஓகே. சார். உங்களுக்கு பயணம் தொடரட்டும். அருணகிரி ஐயா. பாஸ்கர் சார் சொல்லுங்க சார். பாஸ்கர் சார் இல்ல, சொல்லுங்க. இன்னைக்கு மீட்டிங் இருக்கு. நீங்க நாளைக்கு ஞாயிற்றுக்கிழமைனா கொஞ்சம் வசதியா இருக்குமான்னு கேக்குறேன் சார். சரி நாளைக்கே வச்சுக்கலாம். ஒன்றும் பிரச்சனை இல்லை. நாளைக்கு எப்போ வைக்கிறீங்கிறது கொஞ்சம் இல்ல ஈவினிங் விழா இன்ஃபார்ம் மெம்பர் ஒரு 6 பேர் 5 பேர் தான் இருக்க போறாங்க. அந்த 6 பேர் 5 பேர் யாருன்றது கூட தொடர்ந்து டெய்லி ஒரு 5 minutes ஆவது பேசி ஆகணும். அப்பதான் அந்த ஃபைனல் ஸ்டேஜுக்கு வரும். பாஸ்கர் சார், நம்ம அந்த டைம் ஓகே சொல்லிடாதீங்க. ஓகே. மீட்டிங் டைம் 2 வாரம் ஆமா போகல. சார், நேற்று இந்த 8 மணின்னு எனக்கு செல்வடிவேல் பாஸ்கர் சார் ஃபோன் பண்ணி சொன்னாரு. பட் ஆனா எனக்கு அந்நேரம் கெஸ்ட் வந்ததுனால என்னால அட்டன் பண்ண முடியல. சாரி. நோ சரிங்க ப்ராப்ளம் மேடம், நோ ப்ராப்ளம். நான் நல்ல வேலை செஞ்சுட்டேம்மா. ஆன் பண்ணி வச்சுட்டு இயர்போனை மாட்டிட்டு அப்படியே தூங்கிருக்கேன். சரிம்மா, பரவாயில்ல. சரி, நாளைக்கு எப்பன்னு சொல்லுங்க சார். அருணகிரி சார். அருணகிரி சார். சார் குரூப்ல போட்டுறோம். இன்விடேஷன், ஓகே. அட்ரஸ், மீட்டிங், விழா இல்ல அது குழு. இல்லைங்க சார். நாளைக்கு நம்ம இந்த வாண்டேஸா சொல்றீங்களா, நாளைக்கு மீட்டிங் நம்ம 3ஆம் ஆண்டு விஷயமா பேசணும்னு சொன்னீங்களா, அதான் ஆமா. நாளைக்கு எப்ப ஈவினிங் எப்பங்கிறது குரூப்ல இந்த போடுங்க குரூப்ல சார். போடுறோம் சார். லிங்க் போடுறோம் குரூப்ல. ஓகே சார். ஓகே சார். கால் பண்ணி சொல்றேன் உங்களுக்கு. ஓகே. ஓகே சார். ஓகே. நன்றி நன்றி. சரி ஐயா, விடைபெறலாமா? விடைபெறலாம். நன்றி. தேங்க்யூ. நன்றி. அனைவருக்கும் நன்றி. மீண்டும் நாளை காலை 6:30 மணிக்கு சந்திப்போம் என்று கூறிக்கொண்டு உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். நன்றி சார். வணக்கம் சார், அனைவருக்கும் நன்றி. நன்றி சார். தேங்க்யூ.